குழந்தைங்களுக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம என்ன விஷயம் செய்யணும்? காலில் ஒரு சின்னதாக கருப்பு கயிறு குழந்தைங்களுக்கு கட்டிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும், டவுனில் இருந்தாலும், சிட்டியில் இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற ஏரியா பக்கத்தில் காவல் தெய்வம்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அந்த காவல் தெய்வத்துக்கு மாதத்தில் அந்த குழந்தை பிறந்த நட்சத்திரம் வரும் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த நட்சத்திரத்தன்னைக்கு ₹1, ₹11, ₹21, ₹51, ₹101 இதில் என்ன முடியுமோ இந்த காசை அந்த காவல் தெய்வத்தோட உண்டியலில் போட்டுறது. குழந்தைங்க எங்கேயாவது போய் பயந்து காய்ச்சல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பயந்துட்டு சாப்பிடாது, தூங்காது, அழுதுகிட்டே இருக்கும். ஸோ அப்போல்லாம் கூட இந்த மாதிரி காவல் தெய்வங்கள், தெரு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு போய் இந்த மாதிரி காசு முடிஞ்சு வச்சு போட்டுட்டு வர்றதுங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல இமீடியட் ரிலீஃப் அப்படிங்கிறத கொடுக்கும். அதே மாதிரி முக்கியமான விஷயம், ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை பயப்படாமல் இருக்கணும், அதுக்கு கண் திருஷ்டி வராமல் இருக்கணும்னா அந்த குழந்தை பிறந்த மருத்துவமனை இருக்குது இல்லையா, அந்த மருத்துவமனையில் கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வந்து முடிஞ்சு அந்த குழந்தையோட தொப்புள் கொடி இருக்குது, அந்த தொப்புள் கொடியோடு சேர்த்து முடிஞ்சு அந்த குழந்தை படுத்து தூங்கக்கூடிய தொட்டிலில் கட்டி விட்டுறணும். அந்த தொட்டிலுக்கு அடியிலையோ இல்லை தொட்டிலையோ ஏதாவது ஒரு இரும்பை கட்டி விட்டுறதும் ரொம்ப விசேஷம். கொஞ்சம் பயப்படாமல் இருக்கும். இரும்புங்கிறது சனியுடைய உலோகம், கண் திருஷ்டியை கொடுக்கறது சனி கிரகம்னு நான் சொல்லியிருந்தேன். இரும்பை கட்டி விடும்போது கண் திருஷ்டி அண்டாது.